Hello friends, welcome to my channel இயற்கை இன்ஃபோகார்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபில்டர் ரீசெட் பட்டன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபில்டர் ரீசெட் பட்டன் எதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு மூணு ஃபில்டர் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 ஃபில்டர்னால நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இதில் ஒரு 10 ஃபில்டர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். 10 ஃபில்டர்ஸ் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, மறுபடியும் இந்த ஃபில்டர் வருவாங்க, மறுபடியும் செக் பண்ணுவாங்க. மறுபடியும் நம்ம இது ரீசெட் பண்ணால் மறுபடியும் எகெயின் அவங்க கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா ஆல் அப்படி கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெட் பட்டன் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ரீசெட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கார்னரில் ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு வச்சோன்னா ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா இது எல்லா பட்டனுமே எல்லா ஃபில்டருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா? ஆல்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம எப்படி டேப்லெட்டில் க்ரியேட் பண்ணுறதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டேஷ்போர்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதில் நம்மளுக்கு ஒரு 3 ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஒரு ரீசெட் ஃபில்டர் வந்து நம்ம இங்கே ரீசெட் பட்டன் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு கால்குலேட் ஃபீல்ட் போய்க்குங்க. ஓகே, நேம் வந்து நான் ரீசெட் பட்டன் கொடுப்பேன். ஸோ இதில் 2 வழியில் பண்ணலாம். நீங்கள் ஒன்லி பிளாங்க் வேல்யூஸ் மட்டும் இது மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று இல்லை அப்படின்னா உங்களுக்கு டபுள் கோட்ஸில் ரீசெட் பட்டன் அப்படின்னு கொடுத்தும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், 2ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரீசெட் பட்டன் அப்படின்னு இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி கொடுத்து உங்களால் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ரீசெட் பட்டனே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கிளிக் ஆன் அப்ளை, கிளிக் ஆன் ஓகே. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மெஷரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ட்ராகன் டு டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஃபைன், இது நம்மளுக்கு தேவையில்லை, ஹெட்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வியூவில் ஸோ ரீசெட் பட்டன் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் கிளிக், ஃபார்மேட், அலைன்மெண்ட் அண்ட் சென்டர் அண்ட் மிடில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பட்டன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரீசெட் பட்டன். ஓகே, ஸோ இது நீங்கள் என்ன இதை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் போல்டு, மேபி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ சைஸு, ஸோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த ஷீட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷீட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கொண்டு வரணும், எங்கே கொண்டு வரணும், ஆக்சுவலி இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டிங்கில் வச்சுட்டு, ஓகேங்களா, ஸோ இதை நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன், ஹைட் டீட்டெயில் இது எல்லாமே எடுத்துடுறேன், டைட்டில் தேவையில்லை. ஸோ இந்த பட்டன் நம்ம வச்சுட்டோம். ஸோ ரீசெட் பட்டன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரீசெட் பட்டன் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஐக்கானும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து நீங்கள் எப்படி ஒன்று வச்சுக்கலாம். ரீசெட் பட்டன் கொடுக்கலாம், இல்லை ரீசெட் ஆல் பட்டன்ஸ், ரீசெட் ஆல் ஃபில்டர்ஸ்னு கொடுக்கலாம், இல்லை ஒரு இமேஜாக வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரீசெட் பட்டனுக்கு வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு 2-3 ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது மாதிரி. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ டேஷ்போர்டில் வந்துட்டு நம்ம ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டேஷ்போர்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஃபில்டர். ஸோ இதில் என்ன பண்ணணும், ஷீட் 3 தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்குது. செலக்ட். ஓகேங்களா? இதை இங்கே ரிமூவ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் 3ன்னு கொடுத்துட்டோம். டார்கெட் ஷீட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த 2 ஷீட் தான் கொடுத்துருக்கோம், டார்கெட் ஷீட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண, என்னென்ன ஃபில்டர் நம்ம கேட்டகரி, ஷிப்மெண்ட், சப் கேட்டகரி இது நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா? என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபில்டர். ஸோ இது ஓல்டர் வெர்ஷன். ஸோ நியூ வெர்ஷனில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க. கேட்டகரி, ஷிப் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சப் கேட்டகரி. ஓகே, சப் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஷோ ஆல் வேல்யூஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. செலக்ட் வேல்யூ கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே. ஓகே, அண்ட் தென் கிளிக் ஆன் ஓகே. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே செட் பண்ணிட்டோம் ஆக்ஷன்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ரீசெட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். டன். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சேம் டேன்னு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஆர்ட்னு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும். ஸோ
எல்லாமே ரீசெட் ஆயிரும், இங்கேயும் ரீசெட் ஆயிரும், உங்களுக்கு விஷுவலும் ரீசெட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.